சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? என் ராணி. ம். ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. என் அண்ணனோன்னா எனக்கு உயிர். என் அண்ணனும் இது பெரிய அண்ணனா சின்ன அண்ணா? பெரிய அண்ணன். அதான் பிரச்சனையா உங்களுக்கு? ஆமா மேடம். பெரிய அண்ணனாலதான் பிரச்சனை. பெரிய அண்ணன் தான் அடிச்சு கொண்டுட்டாங்க மேடம். அது இறந்துட்டாரா? அவர் தான் மேடம். கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா. உங்களுக்கு 2 அண்ணன், 2 பேரும் கல்யாணம் 2 ஆச்சு. பேரு வேற. இது பெரிய அண்ணன். இது பெரிய அண்ணன். சின்ன அண்ணன் முன்னாடியே சின்ன அண்ணன் செத்து போயிட்டாரு மேடம். எப்படிமா? அது வந்து கையில கூட பாம்பு கடிச்சுன்னு சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல மேடம். எவ்வளவு நாள் ஆச்சு அண்ணன் இறந்து போய்? அண்ணன் வந்து இப்ப 2 வருஷம் ஆகுது மேடம். சின்ன அண்ணன் இறந்து. யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு? எனக்கு யாருமே இல்ல மேடம். இல்ல, சின்ன அண்ணனுக்கு மனைவி இருக்காங்களா? மனைவி 2 பொண்டாட்டி மேடம். அவருக்கு இன்னொரு பொண்டாட்டி அவ போயிட்டா. மொத பொண்டாட்டி 2வது கல்யாணம் பண்ணோம். அது சரியில்லை. சரி, இப்ப பெரிய அண்ணனுக்கு எவ்வளவு ஒரு பசங்க? பொண்ணு ஒரு பையன். சரி, என்ன பண்றாங்க அவங்க? ஒரு பொண்ணை வந்து மாமா பையனுக்கு கொடுத்துருக்குது. அந்த பொண்ணு கூட கல்யாணத்தை நான் தான் மேடம் சேர்த்து வச்சேன். சரி, பையன் இருக்கான் வீட்டுல. இப்போ அண்ணன் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 8 மாசம் ஆகுது மேடம். பங்குனி மாசம். எப்படி இறந்தாரு? அண்ணன் வந்து கல்யாணம் பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டிட்டோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இப்ப வந்திருக்காருங்களா ராஜமணிக்கம், அவர் பொண்டாட்டி நானு. அவங்க அக்கால வந்து எங்க அண்ணனை கொடுத்துச்சு. ஒரே நாள் கல்யாணம், ஒரே நாள் பார்க்க மாத்தினது. 2 பேரும் என்னை வச்சு வேலை பாடாத கொடுமை மேடம். என் மாமியார் என்ன படிச்சு வச்சாங்க. அதெல்லாம் எங்க அப்பா பார்த்து கொடுத்து பொண்ணு எடுத்தும் படுத்தினாங்களா? அவ்வளவு பாடு மேடம். சாப்பிட கூட வழியாது. பட்டி கலந்து என் பிள்ளைய பெற்று எடுத்தேன். எனக்கு ஒரு பொண்ணு மேடம். இந்த கல்யாணம் அது முடிஞ்சிச்சு மேடம். அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய பெற்று எடுத்தேன் நான். இப்ப அண்ணனோட விஷயம் சொல்லுங்க. அண்ணன் எப்படி இறந்தாரு? அண்ணன் இப்படியே இருந்துட்டும் போது அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன் மேடம். யாரோட கல்யாணம்? அண்ணன் மௌளுக்கு மாமா பையன். தாய் மாமா பையன். சரி, கல்யாணம் பண்ணி வச்சேன் மேடம். என்ன கல்யாணம் பண்ணி வச்சேன்னா, இந்த பக்கம் ஓடுறதா இந்த பக்கம் ஓடுறதான்னு கேட்டாங்க. அண்ணன் பொண்டாட்டி. இப்ப வந்து அண்ணன் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு சாமான் செட்டு எடுத்துட்டு போனாதான் உள்ள நுழையலாம் அப்படின்னு சேர்ந்து நான் பார்க்கல. ஒன்னாக 1 பொண்ணு தாலியோட சேர்த்து அப்படியே கொண்டு போய் பக்கத்து கடையில் முருகன் கடையில் கொண்டு வச்சுட்டு, இந்தானி நான் சாமான் எடுத்துருப்போம். 15,000 சாமான் போட்டு நான் கொடுத்தது 12,000. மேலே 3,000 வாங்கி சாமானை வாங்கிட்டு 3,000 கொடுத்துறாங்க கும்மானத்தார் கடையில். கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சாமானை இறக்க என்னை உருவி முத்தம் கொடுத்து என் காலையில் உளுந்து கும்பிட்டு, என் தங்கச்சி நீ வந்து நகையை போட்டுக்க நினைக்கலாமா, என் உயிரை காப்பாத்தினம்மா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை தான் மேடம் என்கிட்ட கொடுத்தாரு. அண்ணா என்ன வேலைக்கு போனா? ஆசாரி வேலை, கார்பெண்டர் செஞ்சுட்டு வந்து அந்த நகையை போயிட்டு கொண்டாந்து என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து நான் நகையை முட்டு போட்டுட்டேன் மேடம். அதுக்குள்ள இந்த பொம்பளை என்ன பண்ணிட்டேன் மேடம், இந்த நகையை முட்டு அதுக்குள்ள கொடுத்துட்டானே. அவன் என்னை ஏமாத்தலான்னு நினைச்சுப்பா போல இருக்கு மேடம். என் அண்ணன் அதை நினைக்கல. நமக்கு கொடுத்து மானத்தை காப்பாத்துற பிரச்சனை அண்ணியோடையா இல்ல அண்ணன் இரவுல? அண்ணனை மாரி செஞ்சாங்க மேடம். அண்ணனை வந்து சூசைட் பண்ணிட்டாங்க மேடம். அண்ணன்ட்ட அதுல இருந்து இந்த கல்யாணத்தோட 3 வருஷமா என் அண்ணன்ட்ட பேச்சுவார்த்தை இல்லை மேடம். எப்படி அண்ணன் பஞ்சாயத்து நடக்குதுன்னு இவர் வந்து சொன்னார். என்ன பஞ்சாயத்துன்னா, உன் அண்ணன் வந்து ஆயிக்கு மோனுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசுறான், வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னன்னு பஞ்சாயத்து நடக்குன்னு.
சாப்பிட ஒரு நான் எதிர்பார்க்கலாம். எனக்கே அந்த கதை அந்த அண்ணன் பண்ண பேச்சுறது இல்லையா, அதோட முடிச்சுட்டேன் நான் பேச்சுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். எனக்கு இந்த 3 வருஷமா இப்போ உங்கள் வருஷம் வந்து வைக்க மாட்டான் அந்த பையன். ஒரு நாள் 12 மணிக்கு வராங்க மேடம். இங்கேருந்து வந்து இந்த அத்தை அப்படின்னா, யார் அவனுக்கு அத்தை? நான் அவனுக்கு அத்தை. அன்னைக்கு நான் இல்லைன்னா உன் கல்யாணம் நடந்திருக்க மாட்டா. யார் அவனுக்கு அத்தை? நானும் ஆம்பளையோட கிடுகிடுன்னு வாழுறேன், நானும் ஒப்பனோட பிறந்தேன், எனக்கு பொங்க ஒரு செலவு வேணாம், இத்தனை வருஷமா எங்கே போனேன் அப்படின்னு கேட்டு அவனை சண்டை போட்டு நான் அனுப்பிட்டேன் மேடம். அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு மேடம் எங்கள் அண்ணன் அந்த பஞ்சாயத்தில் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் செத்துக்கிட்டான்னு செய்தி வருது மேடம். 4 மணிக்கு வருது மேடம். அண்ணனை வந்து கொன்னுட்டாங்க. அண்ணனை கொன்று தூக்க மாட்டி இவ்வளோ உயர்ந்தாங்க மேடம். இவ்வளோ உயரத்தில் பாய் போடுவாங்க மேடம். எங்கள் வீட்டில் இந்த தட்டி வச்சு பாய். நான் இங்கேருந்து போயிடணுன்னே மேடம் போய் அழுதுட்டு இந்த பாயில் அடிச்சுட்டு உள்ளே போய் கழுவும். செத்து போனால் பிறந்தான் வச்சிருக்க இடத்துல பொண்டாட்டிக்காரி எங்கே உட்காருவாங்க சொல்லுங்கள் மேடம்? பிறையா தான் இங்கே வச்சுருக்கோம். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் மேடம். உட்காந்துட்டு ராத்திரி எங்கள் அண்ணன்ட்ட போராடி பொண்ணதுக்கு வேகத்தில் இடுப்பு அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் மேடம். அந்த பொம்பளை நான் போய் அழுது என் மடியில் விழுந்து கதறனா என் அண்ணன் உடம்புல, என்னை பார்த்தியாண்ணா, என்னை கேட்டியானா, என்னை கல்யாணம் பண்ணி வச்சு அண்ணா அது கதறேன் என் அண்ணன் உடம்புல. மேலே படுத்துட்டு துடிக்கிறான். இவங்க 1 மணிக்கு கொண்டு விட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க. என் சின்ன மாமனாருக்கு, அவர் பேர் வந்து சேகர். அவர் அங்கேருந்து வராரு. நான் 4 மணிக்கு போகிறேன், அவர் 5-6 மணிக்கு வராரு மேடம். வந்து ஒரு செவுறு தான் மேடம், இதுக்கும் ஒரு செவுறு. நான் உள்ளே அழுதுட்டு இருக்கிறேன். இல்லை ராசமாணிக்கா என்னடா சொல்ற, ஓயாமல் சும்மா 1 மணிலேருந்து ஃபோன் போட்டுகிட்டே இருக்கேன். நைட்டு தான் கடா வெட்டி பண்ணிட்டு வந்தோம், சும்மா ஓயாமல் நீ ஃபோன் போட்டுட்டு. அண்ணன் பையன் பேரா ராசமாணிக்கம்? இவர் எங்கள் வீட்டுக்கார் பேர் ராசமாணிக்கம், அவர் சித்தப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. என்னடா சும்மா போனேன். என்ன சித்தப்பா 1 மணிக்கு ஆளை காலி பண்ணிட்டோம், எனக்கு கையும் உள்ள காணும் உள்ள, என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க வீட்டுக்காரர்? என் வீட்டுக்காரர் பேசுறாரு மேடம். எங்க வீட்டுக்காரர் பேசுறாரு மேடம். நான் என் காதால கேட்டேன் மேடம். அந்த செவுத்து வாரமாவே நின்றுட்டு அந்த ஒரு செவு தான் மேடம் கேட்டுட்டு அங்க பேசிட்டு இருக்காரு. இளநியை வெட்டிட்டு வந்து இப்படி வெட்டி கொண்டாந்து வைப்பாங்க மேடம். அந்த இளநியை வெட்டவே இல்லை மேடம். அதுல ஓட்டையை போட்டு இப்படி கொண்டாந்து வைக்கிறாரு மேடம். இது என் கை நடுக்குது, இளநியா இப்படி கொண்டாந்து வைக்கிறவன் அப்படின்னு கேட்குறேன் மேடம். தாயா திறக்கல மேடம். உங்க வீட்டுக்காரரும் இது வீட்டுக்காரர் அந்த பொம்பளை இன்னொரு பொண்டாட்டி ஆயும் மோமா 4 பேர் மேடம். உங்க வீட்டுக்காரர் எதுக்கு இந்த வேலை பண்றாரு? அப்போ பொண்ணு கொடுத்து பொண்ணு கேட்டா அக்கா பேரை அசிங்கப்படுத்துறானே. உங்க அண்ணன் இறந்த அப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்கல? இல்ல மேடம், எதுவுமே இல்லைங்க மேடம். ஒரு ஸ்டான் உயரம் இருந்தா தானே மேடம் தூக்க மாட்டுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா நாள் கூட எந்த கவுத்துல இருந்தாலும் நாக்கு பண்ணிட்டு வெளில வராது மேடம். பண்ணிட்டு வெளில வந்தது மேடம். இது வரையும் வந்துச்சு மேடம். நாக்க மடக்கி வச்சு கட்டியிருந்தாங்க மேடம். மறுநாள் என் சின்ன மாமனார் மாமா ரோட்டில் போனேன். நான் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆயா வேலை பார்க்குறேன் மேடம். ரமேஷ் நில்லு அப்படின்னா கொழுந்துனான் சின்ன மாமனார் மோகன். ரமேஷ் என் அண்ணனை யாரும் கொல்லல, உன் ராசமணிக்கு உன் அண்ணன் தான் அடித்து கொண்டு தூங்க மாட்டி விட்டுறான் அப்படின்னு ரோட்டில் சொல்கிறேன் மேடம். இங்கேருந்து போய் அவன் எத்தனை மணிக்கு போய் அந்த இவர்கிட்ட சொன்னானே தெரியல. கரெக்டாக 10:30 மணி 11 மணி இருக்கும் மேடம். என் வீட்டுக்கு வராரு மேடம். இது மாதிரி சேர் எடுத்து போட்டு இங்கே வா, அவன்கிட்ட ரமேஷ் கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு, என் அண்ணனை அடித்து கொன்று தூக்க மாட்டி விட்டாங்கன்னு சொன்னான். என் அண்ணன் தானா சாவலியே அடித்து கொன்று தூக்கணும் 3 நாள் சொன்னேன் மேடம். இது மாதிரி தப்பு இருந்தால் என்னை அடிக்கலாம்ல மேடம். ஏன்டி இப்படி சொன்னா, உனக்கு யார் என்ன சொன்னேன்னு கேட்கலாம்ல மேடம். வாயவே திறக்கலை. அவன் தப்பு பண்ணல மேடம். அந்த ஆள் தப்பு பண்ணல. அங்கே வந்து என்னமா இருக்கடி, என்னமா போறடி, எதோ போயிடுச்சு முடிஞ்சு ஒரு ஆறுதல் பேசி வந்து பார்த்தாவளியா, ஒன்றுமே இல்லைங்க மேடம், எதுவுமே இல்லைங்க மேடம். அண்ணன் அப்பா செத்து போனார். என் பொண்ணு 3 மாதம் வயிற்றுல எங்கள் அப்பா சாகுக்குள்ள கருமாதிக்கு சத்தத்துக்கு போனோம் மேடம். கருமாதிக்கு போல 10 பைசா செலவு பண்ணல, செலவு பண்ணு மட்டும் போகல. சின்ன அண்ணன் செத்து போனார். அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். அவர் சத்தத்துக்கு போனால் அழுவுக்கு போகிறது, கருமாதிக்கு போகிறதுக்கு நீ போய் நைட்டு போய் கண்டுட்டு வந்துரு. இவ போய் இப்போ இருக்கிறாங்களே அண்ணன் மண்டாட்டிக்கும் அண்ணனுக்கும் போய் ஜவுளி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னார் மேடம். வந்துன்னு சொன்னாங்க மேடம். இதான் பொண்ணு, என் பொண்ணு மேடம். என்ன பேருமா அவனுக்கு? ராதிகா. நல்லா இருக்கியா? எவ்வளோ பசங்க? 2 பசங்க மேடம், ஒரு பொண்ணு ஒரு பையன். உங்க தாய் மாமா அந்த இறந்ததுல சந்தேகம் இருக்கு சொல்றாங்க? ஆமா மேடம், அவங்க இறந்ததுல சந்தேகம் இருக்குது. யார சந்தேகப்படுறீங்க? எங்க அப்பா, எங்க சித்தி, அவங்க பொண்டாட்டி, அவங்க பையன். ஏமா அவங்க பண்ணும்? அம்மா பையன் 2 பேருக்கும் தப்பான விஷயம் இருக்குன்னு ஏமா அப்படி எல்லாம் பேசுங்க மேடம் அப்படின்னு எங்க மாமா சொன்னதா சொல்லி எங்க அப்பா வந்து எங்க அம்மா கிட்ட வந்து கேட்டிருக்காரு. இவங்க வந்து சமைச்சு வச்சுட்டு ஏன் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உன் அண்ணன் இது பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு ஊர்ல, இந்த மாதிரி 2 பேர் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க
அதனால பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது விஷயம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஐயோ மேடம், அது உண்மையா இருக்க கூடாது. உண்மையா இருக்கக்கூடாது. உண்மையா கூட நான் கூட தான் வேண்டிட்டேன். என் அண்ணன் இருந்திருந்தா நான் நேர்லயே போய் கேட்டிருப்பேனே. அவரே பேசுறது கிடையாது மேடம். அண்ணன் அம்மா 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. நானே ரோட்ல பாப்போம், அவருக்கு ஒதுங்கி போவார். நீ தான் போய் பேசாமா? அவரை யாரு ஒதுங்கி போவார்? அண்ணன். அண்ணன் பேச மாட்டார் மேடம். தாய் மாமன். கொண்டாடி பயந்துட்டு இப்படி நின்னா கூட என்கிட்ட பேச பிரச்சனை வரும். அது போய் என்ன போட்டு கொடுக்கும். சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு கல்யாணம் பண்ணறது, ஆனா சொந்தத்துல கல்யாணம் பண்ணாத இவ்ளோ பிரச்சனை. சொல்லுங்க மேடம். ஓகே, உங்க பேரு? மணிகண்டன். என்ன பண்றீங்க மணிகண்டன்? கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறேன். சரி, எவ்வளவு நாளா வேலைக்கு போறீங்க? 15 வயசுலேருந்து போயிட்டுருக்கேன். அப்படியா? படிக்கலையா? 8வது வரையும் படித்தேன் மேம். சரி, உங்க அப்பா எப்படிம்மா செத்தார? தண்ணி ஓவராக சாப்பிட்டாங்க. தண்ணி ஓவராக சாப்பிட்டதுனால தண்ணி எல்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் சும்மா கதை. தண்ணி சும்மா கதை மேடம். பெரிய தூக்கிட்டு போறாங்க மேடம், பாடை கட்டி வச்சிருவாங்க மேடம். இவன் உட்காந்து சொல்றான் மேடம், இந்த பொண்ணு எனக்கு ஒட்டுரும் மேடம். அப்பா என்னை மன்னிச்சுக்கப்பா, சாரிப்பா, என்னை மன்னிச்சுக்கப்பா. நீங்க உட்காருங்க. கொஞ்சம் அமைதியா இருமா. அண்ணன் தம்பி இல்ல பண்ணிட்டாங்க. இவ ஆயிரத்து வந்து பூந்தா என் வீட்டுக்கு தர மட்டமா ஆக்கிட்டா மேடம். கொஞ்சம் மட்டும் என் அப்பா செத்து, என் அண்ணன் செத்து, இன்னொரு அண்ணன் செத்து, நான் மட்டும் நிக்கிறேன் மேடம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு மாதிரியாக தண்ணி அதிகமாக போட ஆரம்பித்தாங்க. ஒரு மாதிரியாக பேசினாங்க. திருச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சு அவங்க 50,000 ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு செலவாகணும்? எப்படின்னா, அதிகமாக தண்ணி சாப்பிட்டதுனால தான் என்ன பேசுகிறோன்றதே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு மேடம் சொன்னாங்க. அவங்க பேசுகிற ரோஷமான பேச்சு தாங்க முடியலன்னு நான் போய் அத்தைகிட்ட மாமாகிட்ட எங்களுடைய உறவினர் எல்லார்ட்டுமே சொன்னேன். அவங்க ஜாதகம் பார்த்து ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்பாவும் என்னையும் பிரிச்சுட்டாங்க. மாமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பக்கத்தில் டைலர் கடன் ஒன்று இருக்குது மேடம். அங்கே நைட்டு 11 மாமா வீட்டுக்கு போகிறீங்க? அப்படி நைட்டில் இருந்தால் பேசுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சு தாங்க முடியாது, செத்து போயிடணும். இழிவாக பேசுவாங்க. உண்மையாதானே பேசுறாங்க மேடம். இருங்கம்மா. இழிவாக பேசுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சு தாங்க முடியல. அவங்க தான் பிரித்து வச்சாங்க. எல்லாம் பார்த்து எல்லா சொந்தக்காரவங்களும் மாமா வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டு 1 மணி வரையும் பக்கத்தில் டைலர் கடை ஒன்று இருக்குது. அங்கே தான் நைட்டு படுத்து கிடந்துட்டு பேசியிருக்காங்க. அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. அம்மாவை பிடிச்சி திட்டியிருக்காங்க. அம்மா அடிச்சிடுறாங்களே என்னன்னு போய் பக்கத்து வீட்டில் படுத்துக்கிட்டாங்க. இவங்க வீட்டை உடைச்சிட்டு உள்ளார போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க மேம். தூக்க மாட்டினது எங்க? வீட்டுக்குள்ளார. வீட்டில் எத்தனை ரூம் இருக்கு? ஒரே வீடு தான் மேடம். வெளியில் தின்ன இடையில ஒரு செவுர், அவ்வளோதான் மேம். உள்ளார போய் எங்க தூக்க மாட்டிருந்தாரு? நடுக்கூடத்தில். எதால தூக்க மாட்டிருந்தாரு? கயிறு மேடம், லைலான் கயிறு மேடம். எங்கேருந்து நைலான் கயிறு வந்தது? வீட்டில் மாடு இருந்துச்சு மேடம். மாடு கட்டுறதுக்காக நாங்கள் லைலான் கயிறு வாங்கி. மாடு யாருமே நைலான் கயிறுல கட்ட மாட்டாங்க. மாடு நாங்கள் மேய்க்கிறதுக்காக வெளியில கட்டுவோம் மேடம். அறுத்துட்டு போயிடும். பாக்கி கயிறு இருந்தால் மக்கி அறுத்துக்கும். லைலான் கயிறுனா என்ன கலர் கயிறு? கயிறு தெரியல, மஞ்சள் கலர் மேடம். தெரியல சொன்னீங்க? மஞ்சள் கலர் மேடம், மஞ்சள் கலர் தான். எவ்வளோ நீளம் இருந்தது கயிறு? கயிறு இங்கேருந்து மாடு கட்டினா அவ்வளோ தூரம் வரலையும் மேய். அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டு போயிடும். எல்லாம் பொய் மேடம். எல்லாம் சோடிக்கிறாங்க மேடம். சத்தியமா கிடையாது மேடம். எங்க அப்பாவை கொல்றதுனால எப்படி சூடு வந்தது? காலுல எல்லாம் சூடு கிடையாது மேடம். சூடு மேடம். சொல்றேன், என் பிள்ளை எனக்கு ஒட்டுன மேடம். சூசைட்ல, தற்கொலைல. ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம். நான் உடஞ்சி உட்காந்துட்டேன். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல மேடம். நான் உடஞ்சி உட்காந்துட்டேன். உங்க அப்பா அண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் மேடம். ரொம்ப பிடிக்கும். அதாவது மேடம், எங்க அப்பாவை தான் எனக்கு ஆரம்பத்துல பிடிக்கும். 2 பேரும் தான் வேலைக்கு போவோம் மேடம். போயிட்டு வரும்போது அப்பா சாப்பிடுவாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்கன்னா நான் ஒரு 100 மீட்டருக்கு அந்தாண்டே நிற்பேன். அவங்க போயிட்டு கடைக்கு போயிட்டு பாதி சாப்பிட்ருவாங்க, பாதி வர வழியில் வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது வரலையும் நல்லா இருப்போம். வீட்டுக்கு வந்த உடனே அந்த சாப்பிட்ட உடனே தான் என்ன பேசுறேன்னு அவங்களுக்கு தெரியாது மேடம். கண்ணாப்பண்ணான்னு பேசுவாங்க. எப்பொழுதுமே அப்படிதான். எப்பொழுதுமே சின்ன வயசுல எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதே தண்ணி அடிப்பாங்க. எங்க அப்பாவை கொல்றதுனால எனக்கு என்ன மேடம், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு மேடம். நான் எங்க அக்காவை கட்டி கொடுத்த கடன், அப்பா செத்தது. என்ன மேடம் சொன்னாங்க?
என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க நான் இல்லைன்னா நடுத்தல நிப்பீங்களா என்ன செஞ்சாங்கன்னு அது ஆளுக்கு சொல்லுங்க ஒருத்தல ஓடி இருப்பீங்களா நான் இல்லைன்னா அமைதியா இருக்கீங்களா? கம்முன்னு இரு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன பேருமா உங்களுக்கு? எங்கள் வீட்டுக்கார் வச்சது சாந்தா. நான் பிறந்த இடத்துல வச்சது சந்திரகாந்தா. சரி, என்னம்மா பிரச்சனை? உங்க வீட்டுக்காரர் எப்படி இறந்தாரு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எத்தனை மணிக்கு இறந்தாரு? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒன்றும் சண்டை கும்பலாம் இல்லைங்க. ம். அவர் எப்போதும் தண்ணி போடுவார். அன்னைக்கு நைட்டு சண்டையே இல்லை? சண்டையே கிடையாது, ம். எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி. நல்லா சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு பூ சாமான் சட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தார். நாங்கள் 2 பேர் தான், எங்கள் பையன்லாம் இல்லை. ம். நாங்கள் 2 பேரும் தான் இருந்தோம். சந்தைக்கு போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ம். மீன் வாங்கி குழம்பு வச்சுருந்தான். ம். சாப்பாடு போட்டு சாந்தான்னாங்க. போடுறாங்கன்னு சொன்னேன். திருப்பி ஒரு பாட்டில் குடிச்சிட்டு வந்து கண்ணாமனான்னு திட்டினார். நான் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை திட்டுற, நம்ம 2 பேர் தானே இருக்கோன்ட்டு நான் வெளில எழுந்திரிச்சு வந்துட்டேன். அடிச்சிடுறாரு நம்ம 10 நாளைக்கு முன்னாடி அடித்து இதெல்லாம் மண்டையை உடச்சி தையல் போட்டிருந்தார். அடிச்சிடுறாரு என்னமோன்னு பயந்துட்டு வெளில வந்துட்டேன். இவர் கூட்டை இழுத்து விட்டுட்டு வெளில குரூரோடு போயிட்டாருங்க. சாயங்காலம் தண்ணி குடிச்சிட்டு வந்தார். நான் எங்கள் சம்பந்தி வீட்டு பக்கத்தில் அவங்க மாமா வீடு தான் இருக்குது. அது வந்து நீ சோறாக்காத உட்காந்துருக்காத ஐயே, பால் வாங்கி தரேன், டீ போட்டு தரேன் குடின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் டீ குடிச்சிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்க என்னமோ தெரில நான் தான் உங்கள் வீட்டில் எரியுது திக்கு திக்குன்னு வந்து என்னை கூப்பிட்டாங்க. சரிம்மான்ட்டு ஓடாந்தான். நான் வந்து எதையும் கேட்கல. எங்கள் சம்பந்தி வந்து ஏன் குழஞ்சி இந்த மாரி செய்கிறேன்னு கேட்டாங்க. வேலையை பார்த்துட்டு நீ போடின்ட்டார். என்ன பண்ணிட்டு இருந்தாரு? துணிமணி, இந்த மருந்து மாத்திரை, என் புடவையும் ஜாரி புடவையும் ஃபேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொளுத்தினார். அன்றைக்கி ஊருக்கே தெரியும். பக்கத்து வீட்டு பையனும் ஏத்து வீட்டு பையனும் வந்து தான் தண்ணி ஊற்றி அமிச்சாங்க. சரி, இப்போ எரிச்சாரு. அதுக்கப்புறம் எரிச்சாரு. அந்த பக்கத்து வீட்டிலலாம் வந்து தண்ணி எடுத்து ஊற்றி அமிச்சிட்டாங்க. திருப்பி ஒரு வீட்டை இழுத்து. எத்தனை மணி இருக்கும் அந்த? அன்றைக்கி வந்து ஒரு 9 மணி இருக்கும் நைட்டு. சரி. 9 மணிக்கெல்லாம் முடிச்சு எரிஞ்சது. திரும்பி அந்த அவங்களாம் அமைச்சு வானான்னு சொல்லி பக்கத்து வீட்டில் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த டைலர் கடையில் தான் படுத்து இருந்தாருங்க. அண்ணன் 2 மணி வரைக்கும் அங்கே தான் பேசிட்டு அந்த பையனோட தான் படுத்து இருந்தார். நான் ரோட்லேயே குந்திருந்தேன். வீட்டை எடுத்து பூட்டிட்டு போட்டார். இருந்து பார்த்துட்டு அப்புறம் என் சம்பந்தி வந்து ஏமா நீ ரோட்டில் நிற்கிற, அவர் வந்து இன்னும் அவன் தூங்கிடுவான், நீங்கள் வாமான்னு என்னை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. நான் போய் எங்கள் சம்பந்தி வீட்டில் அப்போ 2 மணி அப்போ 2:30 மணிக்கு சோறு போட்டாங்க எங்கள் சம்பந்தி வீட்டில். சாப்பிட்டுட்டு இருந்து சரிம்மா நம்ம போய் என்னென்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு வந்தேன்னாக்கா அப்பயும் பேசிட்டு தான் படுத்துருந்தார். மணி 1:30 மணி ஆயிடுச்சு. சரி இனிமேல் இப்படியே தூங்கிடுவார். 2:30 மணிக்கு சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. 2:30 மணிக்கு நான் சாப்பிட்டாங்க. அவர் வந்து 1 மணி வரைக்கும் அங்கே உட்காந்துருந்தேன் நான் வாசப்பில்லே. சரி, 2:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணீங்க? படுத்துட்டேன் அவங்க வீட்டிலே. 4 மணிக்கு எழுந்திரிச்சு தெருவுக்கு வந்தேன். வீடெல்லாம் திறந்து மேடம் 4 மணிக்கு மேலே நான் தெருவுக்கு எழுந்திரிச்சு வந்தாங்க. தெருவுக்கு வந்தது லைட்லாம் வீடு பூரா லைட்டாக இருந்தது. என்ன வீடு கதவு திறந்துருக்காரு போல இருக்கு. போது தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாரு, நாம் போவோம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா தூக்கு மட்டும் தொங்குனாரு. எங்க தூக்குமா? வீட்டுக்குள்ளேயே. எங்க? நடு வீட்டுக்குள்ளேயே. என்னத்தை போட்டு தொங்கி இருந்தாரு? கவுரு தாங்க. நான் மறைக்கிறதுக்கு என்ன கவுரு? லைலாங் கவுரு. எப்படி உங்க வீட்டுல நைலாங் கவுரு? அது எப்படி இருந்ததாங்க, மாடு வச்சிருந்தேன். நீட்டு கவுரு போட்டு மாடு மேய்க்கிறதுலாம் கட்டி இருந்தாங்க. அதனால என்ன கலர் அது? மஞ்சள் கலர். ஆனா அது வந்து 10 பேர் தான். அப்புறம் பக்கத்து வீட்டுலக்காரங்களாம் கூப்பிட்டு இப்பதானே அண்ணன் என்கிட்ட பேசியிருந்தாரு, வெத்தலை பாக்கு போட்டு பாருன்னு போனாருன்னா எல்லாரும் வந்து பார்த்தாங்க, செஞ்சாங்க. உங்க கணவர் இறந்தது தற்கொலையா கொலையா? தற்கொலை தான், கொலை கிடையாது. கொலை தான் மேடம். உங்க தம்பி அது? ஆமா என் தம்பி தாங்க. உங்க தம்பி உங்க புருஷனோட தங்கச்சிய ஆமா கெட்டியிருக்காரு. ஆமா. சரிங்க, என்ன பஞ்சாயத்து நடந்ததாமே உங்க மச்சான் இறந்ததுக்கு 1 நாள் முன்னாடி, 1 வாரம் முன்னாடி? என்ன பஞ்சாயத்து? சும்மா தண்ணி போட்டு அடிச்சுட்டு வம்பழுத்துட்டு வீட்டில் தண்ணி துணிங்கனே கொடுத்துருது. வேற பஞ்சாயத்து ஒன்றும் நடக்கல. சரி, நைட்டு 1 மணிக்கு அடிச்சு கொண்டு போட்டோம், கை ஓடலாம் காலில் ஓடலையும் சொன்னீங்க. சித்தப்பா யாருக்கிட்டீங்க? சித்தப்பா ஏன் சொல்லி 4 மணிக்கு வந்து குமார் வந்து சித்தப்பாட்டியா? மேடம் எங்க சித்தப்பாட்ட அதை பத்தி பேசுறதுக்கு வேலை இல்லைங்களா? அப்படியே பேசுனீங்க. என்னன்னு பேசுனியா? 4 மணிக்கு என்ன வந்து குமார் வந்து கூப்பிட்டான். 70 செய்தின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறான். இவனை 4 அடி அடிச்சுட்டு வீட்டுள்ள போறான் மேடம். வீட்டுள்ள போய் எல்லாரையும் திட்டிவிட்டு உள்ள உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்கான். கரெக்டா 5:30 மணி 6 மணி இருக்கும். அவன் சின்ன மாமனார் வராரு சேகர். என்னடா ராத்திரி தான் கடை ஓட்டிட்டு வந்தோம், நொய் நொயின்னு போன் போட்டுருக்கா ராசமணிக்கும் அப்படின்னு கேட்குறாரு.
என்ன சித்தப்பா 1 மணிக்கெல்லாம் ஆளை காய் பண்ணிட்டேன், எங்க பாசையில கும்பிட்டுட்டோம் ஆளை கும்பிட்டுட்டேன், எனக்கு கை கால் ஓடல, உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த என் பிள்ளை மேல ஆளபடியா நீ பேசுறத என் காதால கேட்டான். அவர் எதுக்கு சத்தாரு? ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு? என்னமோ கண் ஆப்ரேஷன், மூலம் இன்னொன்று என்ன பவித்திரம்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருக்காங்க. அந்த இழுப்பு வரும்போது மேடம் ஏரோக்கோன் ரோட் உண்மையை சொல்லுங்கங்க. உண்மையை தான் சொல்கிறேன். இல்ல, அடிக்கடி இவங்க ஆஸ்பத்திரி போயிட்டுருக்காங்க. திருச்சியில் போய் அவங்க அக்கா வீட்டில் வச்சிருந்து பார்த்துருக்காங்க. ஏன் தற்கொலை பண்ணாரு? அதான் அவருக்கு வவுத்திரம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணியிருக்காருங்க. துணிமெல்லாம் அள்ளி போட்டு கொளுத்திருக்காரு. ஏதோ எருமல் தாங்க முடியாம சொன்னாரு. நீங்க அப்படி சொல்லி பார்த்துருவோம். ஏங்க இவங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் தெரியாதுங்க. இவன் வந்து எங்கள் வீட்டில் தான் தெரியும். ஏன் வந்தாரு உங்க வீட்டுக்கு? அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்காங்க. இவன் அதனால அவங்க அக்கா வீட்டில் திருச்சியில். சரி, சம்பவம் நடந்தது இல்ல, எத்தனை மணிக்கு நடந்தது? என்ன சம்பவங்க? உங்க மச்சம் இறந்தது எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்குன்னு சொன்ன ஃபோன் பண்ணிச்சு? 3 மணிக்கா 4 மணிக்குன்னு சொன்னிச்சு. நான் தாங்க ஃபோன் பண்ணேன். எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாங்க? இருங்க, எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாங்க? 3 மணி 4 மணிக்குள்ள இருக்கும். 4 மணிக்கா ஃபோன் பண்ணாங்க? என்ன பண்ணீங்க? 4 மணிக்குள்ள இருக்கும். என்ன பண்ணீங்க? இவனை கூட்டிக்கிட்டு எங்க பக்கத்துல எங்க சித்தா பையனை கூட்டிக்கிட்டு போனோங்க. அவர் வந்து தூக்கு போட்டார்ல, எது மேல ஏறி போட்டுன்னு இருக்காரு? கீழே தரையில முட்டி போட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுக்கிட்டு. என்ன ஸ்டூல் அது? ஏதோ அந்த பண்ணு அங்க உயரம்லாம் வைக்கிறதுக்கு முட்டி போட்டுட்டு எப்படி தூக்கு மாட்டிக்க முடியும்? போட்டு அழுத்திட்டு உட்காந்துருக்காருங்க. மேடம் எங்க வீடு சின்ன வீடு தாங்க மேடம். 21 ஒரு பஸ் மாதிரி இருக்குங்க வீடு. பஸ் மாதிரி சின்னதா இருக்கும். அதுல வந்து தாங்க அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அவங்கள பேச விடாதீங்க. நான் பேச விடுறீங்களா மேடம்? அவங்க பேசக்கூடாது. கேளுங்க மேடம். நீங்க 2 பேரும் வெளியே போங்க. அவங்க சொல்றதுதான் கேட்கணும். இப்ப தற்கொலை தான். ஆமா. ஏன் போலீஸ்ல சொல்ல? இது தற்கொலை என்ன ஒன்றும் சொல்ல. ஊர்ல எல்லாம் இல்லாதப்பட்டாங்க. அது போஸ்ட்மார்ட்டம் போகணும். நீங்க இல்ல என்னன்னு சொல்ற? அந்த மேடம் அங்கேருந்து வரத்துக்கு பணம் இல்லையா மேடம்? அந்த மீன்சிட்ல இருக்கிற கடையே தெரியாம மீன்சிட்ல 100 அந்த பச்சை தனியா அந்த பசி இடத்துல இருக்க செல்வம் கடை எனக்கு தெரியாது யாருன்னு தெரியும். மேடம் சொல்றாங்க போன் பண்ணி என்கிட்ட அந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்து போறாங்க. அந்த சொல்லவங்க அப்படின்னு ஃபோன் பண்ணிருக்காங்க மேடம். காசு பஸ்ஸுக்கு காசு இல்லைங்க மேடம், தெரியல அப்படின்னு சொல்லிருக்காங்க. 2வது டைம் யார்ட்டையாவது எங்களை கெஞ்சுறாங்க, நீங்க யார்ட்டையாவது கொடுத்து அனுப்புங்க, உங்களுக்கு நான் வந்து காசு தரேன். அனாதி ஆக்கிட்டு என்ன தெருல விட்டுட்டு என் குடும்பத்தையே அழிச்சுட்டாங்க மேடம். என் வீட்டுல வந்து நுழைஞ்சாங்க. கார மட்டத்துக்கு அடிச்சுவேன். டீ கடையா, செல்வம் கடையா, அது எங்க இருக்குன்னு தெரியல. நிறைய கடை இருக்குது. நிறைய கடை அவங்களுக்கு தெரியும் மேடம். அந்த ஊர்லயே பட்ரா போட்டு உங்க கையில நடுங்குது. சொல்லுங்க. டென்ஷன் வந்தா என்ன டென்ஷன்? நீங்க தப்பு பண்ணல, நான் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இல்ல ஜாலியா தான் இருக்கேன். ஜாலியா பார்த்தாலே டென்ஷன் தான் இருக்கும். உங்களை பார்த்தா டென்ஷன் ஆகும். இவங்களை ஏதாவது பார்க்க போறோம்னாக்க தண்ணி வச்சு தான் போவோம். சித்தப்பா பேர் என்னமா? அவங்க சித்தப்பா பேராங்க சேகர். இங்க இருந்து சொல்லக்கூடாது. பேசலாங்களா? ஹலோ 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 சித்தப்பா. என்னாச்சு? சித்தப்பா இது நம்ம எங்க அத்தான் இறந்தாங்கல்ல. அப்போ போனு நான் எப்போ உங்களுக்கு பண்ணினேன்னு கொஞ்சம் தெரியணும். அது கொஞ்சம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஞாபகம் இல்லப்பா. எப்போ பண்ண? எத்தனை மணிக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டெத்துக்கு சொன்னேன்னு உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். எல்லாருக்கும் சொல்லும் போது சொன்னேன். யாராருக்கு சொன்னியா அந்த நேரம் ஞாபகம் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் செய்தி சொன்னப்போ சொன்னேன். அவ்வளோதான். நான் ராணி பேசுறேன். மீன் சுட்டில இருந்து ராணி பேசுறேன். நான் பேசுறது கால விடுதா? எழுது பேசுறது புரியுது. அன்னைக்கு என்ன சொன்னாரு ராசமணிக்கா? நீ உண்மையிலே கடை விட்டு பூஜை குலதெய்வத்துக்கு பண்ண நீ அதான் உண்மையா சொல்லிடு. ஹலோ மிஸ்டர் சேகர். ஹலோ சொல்லுங்க மேடம். நான் என்ன நடந்ததுங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன். அவங்க குடும்பம் வேறங்க, எங்க குடும்பம் வேற. அவங்க இருக்கிறது வேற இல்லைங்க, நான் இருக்கிறது வேற இல்லைங்க. சரிங்க. அவங்க எல்லாருக்கும் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது சரி வந்து பகல்ல தான் சொன்னேன். ஆனா எத்தனை மணிக்கு சொன்னாங்கிறது எனக்கு ஞாபகம் தெரியாது. என்னடா திடீர்னு அதிர்ச்சியில நான் கோயிலுக்கு பூஜை போடும் போது நான் குடும்பத்தோட ஃபேமிலியோட வீட்டுல இருக்கோம். உங்களுக்கு எத்தனை மணிக்கு கால் வந்தது? அதெல்லாம் ஞாபகம் இல்லையா, ரொம்ப நாளா ஆகுது. அதெல்லாம் ஞாபகம் எனக்கு 8 மாசம் தானேங்க ஆச்சு. முக்கியமான ஒரு விஷயம் எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய குடுக்கல் வாங்கல கூட ஞாபகம் கொஞ்சம் இத பாருங்க. நீங்க வந்து ஓப்பனா பேசணுங்க. என்ன எல்லாம் வெளியே வந்துடுச்சு. நீங்க எதுக்கு போய் மாட்டிக்கிறீங்க இதுல? இல்லையா நமக்கு ஒண்ணு எந்த விதமா இல்ல உங்களுக்கு நீங்க நைட்டு ஏதோ கடா வெட்டி இருக்கீங்க. அப்ப 1 மணில இருந்து உங்களை கூப்பிட்டு இருக்காங்க, போன் பண்ணி தொல்லை பண்ணிருக்காங்க. எதுக்கு 1 மணிக்கு என்ன கூப்பிடுறேன்னு திட்டி இருக்கீங்க? அதுல சும்மாங்க. அதெல்லாம் அது பேசுறதெல்லாம் சும்மாங்க. நீங்க எத்தனை மணிக்கு போனீங்க அவங்க வீட்டுக்கு, சாவு வீட்டுக்கு? நான் ஒரு 11 மணி 12 மணி இருக்குங்க. அதான் இருக்கும். எத்தனை மணிக்கு வந்தார் அவர்? 5:30 மணிக்கு வந்தார் மேடம். கரெக்டா 5:30 மணி மேடம்.
ஹலோ ஹலோ, சொல்லுங்க. இது தற்கொலையா கொலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ 11 மணிக்கா மாமா வந்தா? ஆனா உங்க ஊர்ல தற்கொலை நடந்தா போலீஸ்க்கு சொல்ல மாட்டீங்களா? அது எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நம்ம அவங்க வேற கமிட்டே பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க சித்தப்பா தானே, கேளுங்க அவர்கிட்ட. சப்போர்ட்டா பேசுறது இல்ல அவரை. எதுக்கு support? எதுக்கு சப்போர்ட் பேசணும்? அவர் சொல்ற எனக்கு தெரியாது சொல்றாரு. அவங்க வந்து வெள்ளி பட்டு வச்சிருக்காங்க. எந்த இதுக்கும் வந்து செய்தி சொன்னா வருவாங்க போவாங்க. நல்லது கேட்டா செய்தி சொன்னா வருவாங்க அப்படி போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கவுங்க பழப்ப அவங்கவுங்க பாக்குறாங்க. அவங்க நாங்க கூப்பிட்டா அவங்க வருவாங்க, அவங்க கூப்பிட்டா நாங்க போவோம். வேலை செய்யறதுக்கு மட்டும் என்ன ஆச்சு வேண்டிய அன்னைக்கு கால் மேடம். அவங்க வீட்ல தான். இருமா. ஹலோ, சொல்லுங்க. சரிங்க, நன்றிங்க. எனக்கு என்ன புரியலன்னா நீங்க ஏன் இப்படி ஒரு தடுமாறுறீங்க? எனக்கு 18 வயசுல அவங்களை கல்யாணம் பண்ணுங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க சொல்றதாங்க வேத வாக்கா. அது சொன்னது பஞ்சாரா இருக்கும், நல்லா பேசாம பேசுவாங்க. எனக்கு அது மாதிரிலாம் பேச தெரியாதுங்க. ஆனா ஊர்ல அடிப்பீங்க. காத்திரம் வந்து அடிக்கதான் செய்ய முடியும் நம்மளால. என்ன அடிக்கலாம் கொஞ்ச நெஞ்ச அடி கிடையாது, அடினா மேடம் சாவுற மாதிரி அடிப்பாங்க. என்ன அடிச்சு போட்டுட்டு புடுவார் மேடம். மரணம் கொலை சொல்றீங்கல்ல, அத ப்ரூவ் பண்ணுங்க. அவரை மடக்குங்க. அவர்தான் சொல்லுவாங்க. இத பாருங்க, நீங்க கொலை சொல்றீங்க. ஆமா மேடம். அவரை உட்கார வச்சாச்சு. என்ன எதுக்கு நீ 90 புதுசா சொன்ன? உங்க அண்ணன் செத்த அண்ணன் புடிச்சிருவானா? எதுக்கு நீ 90 என்கிட்ட கேக்குற? என்கிட்ட எது 90 அப்படின்னு உன்ன கேட்டான். உங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் நான் எங்க வந்தேன்? என் வீட்டுக்கு வந்தா யார அப்பா கூப்பிட்டுமா? கூப்பிட்டு ராஜி சீட்டு போடு. ராஜா ராஜா மட்டும் போடு. எல்லாத்தையும் கூப்பிட்டு கேளுங்க மேடம். அப்படியே பாத்துட்டு எல்லாரையும் சொல்றான். என்ன செய்வா? கூப்பிட்டு கேளு. ஏன் அண்ணன் அடிச்சு கொண்ட? என் அண்ணன் அடிச்சு கொண்டதுக்கு உனக்கு என்ன சித்திரவாத? என் அண்ணன் போய் சொல்லிருப்பானா? உன் கூட 7 வீடு இருக்கா இல்லையா? லைனா இருக்கா இல்லையா? துரும்பு லேவ பண்ணிருப்பாங்க. நான் சொன்னனா? உன் கூட 7 லைன் சித்திரவாத பண்ணினியே. நான் என் அண்ணன்ட்ட சொன்னனா? 10 மணிக்கு போய் என்ன அது எங்க போனா எங்க வந்தன? என் அண்ணன் அடின்னு அடிச்சிட்டாங்க மேடம். அடின்னு அடிச்சிட்டாங்க. உங்க வீட்டுக்கு போனீங்களா? அடிச்சிருக்காங்க மேடம். அடிச்சிருக்காங்க மேடம். அதாவது நம்ம ஏதாவது பேச முடியுதுங்களா? உங்க மச்சான் கால்ல சூடு வச்சிருந்தீங்க. சூடு 2 கால சூடு வைக்கணும். 2 கால எதுக்கு 10 மணிக்கு அங்க வீட்டுக்கு உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? 10 மணிக்கு என்ன வேலை? இருமா, எதுக்கு போனீங்க? 10:30 மணிக்கு மணிகண்டா நான் எங்க வீட்டுல 3 பேரும் போனோம். எதுக்கு போனீங்க? வீட்டுல உள்ளார துணிமணி எல்லாம் அள்ளி போட்டு ஹாந்தா எங்க போன ஐயோ போக்கு வருத்துன்னு சொல்லிட்டு கொளுத்திக்கிட்டு. அப்ப நீங்க போனீங்களா? ஆமா. அப்புறம் ஏன் போய் சொன்னீங்க? கடா வெட்டுறதுக்கு போயிட்டு வரும்போது 10 மணி ஆச்சு, நான் அந்த வீட்டு பக்கமே போலன்னு ஏன் போய் சொன்னீங்க? ஆனா அதான் போனது ஞாபகம் வருது. 3 மணி போனோம். ஏன் போய் சொன்னீங்க? என்ன ஏன் போய் சொன்னீங்க? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? கடா வெட்ட சாமி கும்பிடுற இடத்துக்கு போனோம். அங்க இருந்து நடந்து வரதுக்குள்ள நைட்டு 11 மணி ஆயிடுச்சுன்னு ஏன் போய் சொன்னீங்க? நடந்து வர்றது இல்லைங்க, கார்ல தான் வருது. ஏன் 11 மணி ஆச்சு? சொல்லுங்க. எனக்கு அவங்க வீட்டுக்கு போனது அவங்களும் சொல்லல, நீங்களும் சொல்லல. சரி, நீங்க கொஞ்சம் உள்ள இருங்களேன். அந்த பையனை அந்த அம்மாவை அனுப்புங்க. எங்க பாப்பாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்துருவாங்க. பக்கத்து வீட்டுல தானே உட்காந்துருந்தீங்க? அந்தாண்ட வீடு, மாமியா வீடு. உங்க வீட்டுக்காரரு துணி எல்லாம் போட்டு எரிக்கும் போது நீங்க பக்கத்து வீட்டுல தானே இருந்தீங்க? பக்கத்து வீட்டுல இல்ல, எங்க சம்மந்தி வீட்டுல இருந்தீங்க. ஆமாங்க. ராஜமாணிக்கு அங்க வந்ததை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. தம்பி துணிமணி ஏற்கும் போது அவங்கதான் எங்க சம்மந்தி வீட்டுல தான் பேசுனாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க மேடம். உங்க இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க மேடம். எங்க வந்தாங்க? அவங்க முத்துசரா மடத்துல போயிட்டாங்க மேடம். எதுக்கு போனாங்க கோவிலுக்கு? கடா வெட்டி பூஜை பண்ணிட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்க? அந்த எத்தனை மணிக்கு வந்தாங்கலாம் எனக்கு தெரியாது. உங்க வீட்டுக்கு வந்தாங்க? எங்க வீட்டுக்கு வந்தது ஒரு 10 மணி இருக்குங்க மேடம். எதுக்கு வந்தாங்க? இவரெல்லாம் சண்டை கண்டெல்லாம் வளர்த்துட்டு வளர்த்துட்டு இருக்கும்போது சம்மந்தி போன் பண்ணீங்க, உங்க பொண்ணை அழைச்சிட்டு போங்க, இந்த மாதிரி செய்யறான்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னாங்க என் தம்பி கிட்ட. நான் சொன்னேன், நான் வரல தம்பி, இவ்வளவு காலம் இல்லாத நான் வரல, நீ எதா இருந்தாலும் நான் இருக்கிறேன், நீ விடிஞ்சு வரண்டா தம்பி, நீ போடான்னு சொல்லிட்டு எங்க சம்மந்தி வீட்டுல போய் படுத்துருந்தாங்க மேடம். எனக்கு இந்த படப்படப்புல பேச முடியல. உங்க தம்பி வந்தாரா உங்க வீட்டுக்கு? வந்தாருங்க மேடம். ஏன் சொல்லவே இல்ல? எனக்கு பேச தெரியல. எதுக்கு உங்க புருஷனை அடிச்சாரு அவரு? அவர் கண்ணாமன்னு தண்ணியை குடிச்சு திட்டுனாருங்க. சரி, உங்களே உங்க தம்பி உங்க பையனையும் தப்பா பேசினாரு அவரு. ஆமாங்க. அதுக்காக அவர் அடிச்சாரு. ஆமாங்க. அடிச்சப்ப எங்க கீழே விழுந்தாரு? கீழே எல்லாம் விடுங்க. அப்புறம் எங்க அடிபட்டது உங்க அப்பாக்கு? அடிபடுங்க. போய் சொல்லாதீங்க. ராஜமாணிக்கே ஏன் உங்க புருஷனை அடிச்சாரு?
கண்ணாமனா ஏன்டா நீயும் ஏன் நீங்க அடிச்சத பத்தி சொல்லவே இல்ல? எனக்கு பேச எங்களுக்கு தெரியலங்க பேச மேடம். தெரியல மேடம். நீ நீங்க அடிச்சல உங்க அப்பாவை? இல்ல மேடம். யார் அடிச்சீங்க? அவங்க எங்க சம்பந்தி அவங்க மாமாவும் ஆ. என் தம்பி தான். நாங்க யாருமே உள்ளார அப்ப அடிச்சீங்க? ஆமா 2 அடி. ஏன்டா எதால அடிச்சீங்க? சும்மா கையால தாங்க மேடம். போய் சொல்லக்கூடாது. சத்தியமா கையால தாங்க மேடம் அடிச்சாங்க. உங்க அப்பா உன்னை பத்தி தப்பா பேசியிருக்காரு, உங்க அம்மாவை கெட்ட காட்ட வார்த்தையில திட்டியிருக்காரு, தாங்கிக்க முடியாத வார்த்தைகள் சொல்லியிருக்காரு, அதனாலதான் அடிச்சிருக்கீங்க. அதுல சந்தேகமே இல்ல. சரிங்க. ஆனா அடி விழுந்து சத்ததுக்கு அப்புறம், கீழே விழுந்து இறந்ததுக்கு அடி அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் மேடம், அடி விழுந்ததுக்கு அப்புறம் மேடம் அப்பா ஏரிக்கு போயிட்டாங்க மேடம். அப்பா ஏரிக்கு போன உடனே நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் மேடம். ராஜமாணிக்கத்தோட வாயில இருந்து தான் வந்தது வீட்டுல போய் அடிச்சேன்னு. இவங்க 2 பேரும் சொல்லவே இல்ல. சொல்லலன்னா என் புள்ள மானம் போயிடுக்கும். என் புள்ள செத்துருச்சுடா. என் புள்ள பொண்டாட்டி கூப்பிட்டா, என் மருமகன் கூப்பிட்டா, அவங்க கூப்பிட்டா நான் சொல்ல முடியுங்க அது ரொம்ப தப்புமா, அது நான் ஒத்துக்கிறேன். அவர் பேசுறது தப்பு. தப்புதான். தப்பா பொண்டாட்டியும் பையனையும் பத்தி பேசுனது உண்மை. இந்த அம்மா அண்ணனோட சண்டை போட்டது உண்மை. 3 வருஷம் பேசாம இருந்தது உண்மை. ஆனா ஒரு உண்மையை மட்டும் அவங்க யாரும் சொல்லல. ராஜமாணிக்கம் வாய் விட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொன்னாங்க மேடம், பிரச்சனை வந்துச்சு, எங்க சம்மந்தி வீட்டுல போய் படுத்திருந்தோம். 2:30 மணிக்கு பிரச்சனை வந்து 2:30 மணிக்கு அந்த பொம்பளையா சாப்பிட முடியுமா? ஏங்க புதுசா கேக்குதானங்க எங்களுக்குலயே 1000 சண்டை வரும். பேருங்க. திரும்பி 2:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. எருமல் வந்துதான் தாங்க முடியாம செத்து போயிட்டாரு அப்படின்னு அவங்க வாக்குமூலம். இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்தோம் அவர் தானா தொங்கினாரு அப்படின்னாங்க. இவங்க ஒரு டைம் சொன்னாங்க, அவங்க ஒரு டைம் சொன்னாங்க, அவங்க ஒரு டைம் சொன்னாங்க. ஆஸ்மா இருக்குன்னு நான் சொன்னேன் மேடம். நான் உங்கள்ட்ட முன்னாடியே கரெக்டா மஞ்ச கயிறு, மாடு அடிச்ச கயிறு. சோ அது தெரியும் உங்களுக்கு எங்கேன்னு அந்த கயிறு எடுத்தாங்கன்னு 2 பேருக்கும் தெரியும். மேடம் பதறல எப்படி மேடம் கலர் தெரியுமா? ஒருத்த வந்து நான் வீடு மாடு கட்டுற கயிறு தெரியாதா மேடம்? நான் அவங்களே நின்னுட்டு பிச்சர் சோறு காலவடி சோறுங்க. எனக்கு நான் தலை எடுத்துங்களா? அதான் அது எப்படிங்க செய்வாங்க? தலை எடுத்துனமே உனக்கு கலவடி நீ யாருக்கு செய்வா? இன்னும் ஊர்ல வந்து நீங்க விசாரியா வந்து என்ன கொலகார பாவி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுங்க மேடம். அவர் அடிச்சது நீங்க ஏன் சொல்லல? நீங்க நான் கேக்குறத மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க சொன்னதுனாலதான் மேடம் நான் சொல்லல. அவங்க பேசிட்டு இருக்காங்க, எனக்கு பேச தெரியல மேடம். எனக்கு நான் இது வரைக்கும் எங்கேயும் போய் பேசுறேன். உங்க அம்மா ஏன் சொல்லல? பேசுனேன். எனக்கு இப்ப தடன்னு பேச முடியல மேடம். சத்தியமா நீங்க தனியா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் மேடம். எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றேன் மேடம். சொல்லுப்பா, அதான் ஓப்பனா சொல்லு. அதான் மேடம், நாங்க வந்தோம், அடிச்ச மாமா உள்ளார போய் நான் கேட்டு வாசப்படியில சின்னதா ஒரு கேட்டு மாதிரி நிற்கும் மேடம். நான் வெளியிலே நின்னேன் மேடம். அதுக்கப்புறம் உள்ளார என்ன நடந்துச்சுங்கிறதுல எனக்கு சத்தம் போட்டாங்க மேடம். உள்ளார அதாவது அப்பாவுடைய தாய் மாமான்னு வந்தாங்க, மாமாவும் வந்தாங்க. உள்ளார சத்தம் போட்டுருந்தாங்க. நான் வெளியிலே கேட்ட பிடிச்சிட்டே நின்னேன். போட்டுட்டு அவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க மேடம். சின்னதா ஒரு வாசப்படி மாதிரி இருக்க மாட்டோம் நாங்கள். அதில் நான் எப்போ போன உடனே உட்காந்துப்பேன். உள்ளார போக மாட்டேன். அப்பா இருந்தாங்கன்னா அதுலேருந்து அந்த 4-5 மாசமாவும் வீட்டுக்குள்ளாரையும் நான் போறதில்லை மேடம். அப்படி வேலைக்கு கூட்டு போனாலும் முன்னாடி பிள்ளையார் கோயிலே விடுவேன். அப்படி இல்லைன்னா வீட்டு வாசப்படியில் விட்டுட்டு உடனே நான் திரும்பி மாமா வீட்டுக்கு போயிடுவேன் மேடம். வீட்டுக்குள்ளார நான் போக மாட்டேன் மேடம். வரக்கூடாதுன்னு. வீட்டுக்குள்ள என்ன நடந்தது? வீட்டுக்குள்ளார தான் நான் போக மாட்டேன் மேடம். வந்தாக்கா எனக்கு பேசுவாரு மேடம். பேசினாக்க அது தேவையில்லாத விஷயம், தப்பான விஷயம். யார் அடிச்சாங்க? அடிச்சதுல நான் உள்ளார நான் பாக்கல மேடம். உள்ளார நான் வீட்டுக்குள்ளார ஏன்பா மறுபடியும் நான் போய் சொல்ல மேடம். சத்தியமா நான் போய் சொல்லல மேடம். வந்திருந்தப்ப அவர் தொங்கிட்டு தான் இருந்தாரு, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. முன்னாடி மேடம் நான் வந்துட்டு இருக்கும் போது தொங்கிட்டு தான் மேடம் இருந்தாரு. ஒரே ஒரு தப்பு தான் பண்ணாங்க. அந்த அடிச்ச இன்சிடென்ட் அப்பவே சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு சந்தேகம் வந்திருக்காது. இதுல இவங்க 2 பேருக்கு கூட டென்ஷன் இல்ல. டென்ஷன் ஆறுது ஒன்லி ராஜமாணிக்கம் தான். அவருக்கு தான் கை நடுங்குது, அவர் தான் தடுமாறுறாரு, அவர் தான் அவரோட பேச்சு தான் வேற விதமா இருக்கு. ஒவ்வொரு வாட்டி பேசும்போது ஒன்னொன்னு பேசுறாரு. ராஜமாணிக்கம், நீங்க தான் ஹீரோ. வாங்க உட்காருங்க. இப்போ அந்த 3ஆம் நாளுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஞாபகம் இல்லாமல் சொன்னதுதான், தப்பு சொல்லிட்டான். அன்னைக்கு நைட்டு தான் 10 மணி வாக்கில் வந்திருக்கிறோம். வந்த உடனே தான் அந்த மாதிரி இங்கே வந்து ஃபோன் வந்து நாங்கள் போயிருக்கிறோம். போனோம், அதுமாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதுமாதிரி கொளுத்திட்டுருக்காரு, சண்டை போட்டது. ரொம்ப நேரம் அப்படியே பிடிச்சி என்ன பண்ணுறது இப்படி பேசிகிட்டு இருக்காரு. நான் நிற்கிறேன், அவனும் இப்படி மாதிரி நிற்கிறான். அவங்க தாய் மாமா வந்து என்னடா இப்படி எல்லாம் பண்ணுறேன், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுறேன், அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுறது இல்லையாடா, போகிறது இல்லையாடான்னு அப்படி அலங்கு தள்ளி விட்டார். நான் அப்புறம் வெளியில் வந்து நின்று பார்த்தேன். கோவம் அடக்க முடியல. இந்தாண்ட நின்று பார்த்தேன் நிற்க முடியல. அப்புறம் ரொம்ப ஓவராக பேசினோடனே முருங்கை கழி குச்சி இருந்துங்க.
இவ்வளோ மொத்தமாக குடும்பம் வச்சு கையால் அடிக்க மனசு இல்லை, இது வரைக்கும் அடித்ததில்லை, தொட்டதில்லை. பாசமாக இருந்தோம். முடியல, அந்த முருங்கை குச்சை ஒடிச்சிக்கிட்டு முதல்ல தலைவலி தாங்க முடியல, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு சரி ஒழுங்காக இல்லைன்னா காலையில் போலீஸ் அழைச்சிட்டு வருவான் ஒழுங்காக இருக்கணும் போகணும் சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு சத்தம் போட்டு வாங்கடா வீட்டு பார்க்க போகணும்னு சொல்லிட்டு வந்தோம். அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க அடிச்சதை ஏன் சொல்லலை? நான் அடித்தது அதான் சொன்னனுங்களே, இப்பதானே சொன்னீங்க. அதாவதுங்க அவங்க பேசுறது முடியலையே. நான் திருப்பி பேச ஒரு வார்த்தை அவங்க பேசுறது, நான் பதில் பேசும்போது அவங்க இன்னும் 4 வார்த்தை பேசுறது, அதை தான் காதில் வாங்குறதா, நம்ம எத்தனை சிலத்தை சொல்றது, டைம் கேட்கறது சொல்றதா, டைம் சொல்ல தெரியல, 3 நாள் கழிச்சுன்னு சொல்றேன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகமே இல்லை. இவ்வளோ லகலை பண்ணியிருக்காரு, எல்லாரையும் தப்பா பேசியிருக்காரு, இத்தனை செஞ்ச ஒரு ஆளு எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? இந்த ஓத்திரியம் ஒன்று உடம்பு சரியில்லாத ஓத்திரியம் ஒன்று இருக்குங்க. 2வது திருச்சிக்கு போயினார் மருமகன் வீட்டுக்கு. அவங்க தாய்மாமன் பையன் 4 பேர் எல்லாம் 10 வசதியான இருக்காங்க. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு இந்த மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லி அவனும் பாசமாக இருப்பானோ, அத்தான்னு பாசமாக இருப்பானோ. இந்த மேட்டரை சொன்ன உடனே அவனும் அடித்து விரட்டிப்பா அப்போ மனுஷனை நீ போகையா வர்த்தியான்னு பற்றி விட்டுருக்கானோ. அப்பப்போ 100-200 பணம் கொடுப்பானோ போகிறப்பெல்லாம் இவர் அப்போ அந்த நேரத்தில் காசே கொடுக்காம பற்றி விட்டுருக்காங்க. அன்னைக்கே ஏன் தற்கொலை பண்ணி? அவமானம் அவருக்குங்க. இந்த மாதிரி ஊராக போயிட்டு வர்றாருல, எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது இதை சொல்லி அடி வாங்கிட்டு வர்றாருங்களா. எவ்வளோ நாளாக அவங்க மச்சான் அப்படி இருந்தார்? முன்னாடியிலேருந்து அப்படி தானே? ஒரு எனக்கு தெரிஞ்சது ஒரு 3 மாதம்தான். எங்கள் பையன் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது. என்கிட்ட தெரியவே வரவே இல்லை அந்த செய்தியெல்லாம். என்னன்னா அவர் அதுக்கு முன்னாடியும் சாகரத்துக்கு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த துணியை எரிச்சதும் ஒருவேளை அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். திடீர்னு இந்த 1 வருஷமா 3 மாசமா ஏன் இப்படி பொண்டாட்டியும் பையனையும் சந்தேகப்பட்டாரு? ஒருவேளை உடம்பு சரியில்லாம ஆகி அது தாங்க முடியல, ஃப்ரஸ்ட்ரேஷன்னால மன அழுத்தத்தினால பண்ணாரா? யாரை பார்த்தாலையும் கோவம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். நமக்கு உண்மை அங்க என்ன உண்மையா நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இங்க சொல்றதை வச்சுதான், அதை வச்சுதான் நம்ம ஏதாவது க்ளூ எடுத்துக்க முடியும். ஆனா நம்ம பேசினதுனாலதான் இவங்க அடிச்சிருக்காங்கன்னு வெளியே வந்தது. இல்லைன்னா சொல்லியே இருக்க மாட்டேன். முன்னாடியே அடிச்சிருக்கேன்னு சொன்னாக்கா, ஏன் அடிச்சாங்கன்னாக்கா இந்த மாதிரி கதை வந்துருங்களா, இந்த மாதிரி பேசினாரு அடிச்சேன்னு சொல்லுவாங்க. இப்பதான் அவர் உண்மையை பேசுறாரு. இந்த டென்ஷன்ல தான் அவ்வளோ தடுமாறி இருக்காரு. ஏன்னா எவ்வளோ தப்பான விஷயம். அக்காவையும் அக்கா பையனையும் சேர்த்து பேசினா யாரால தாங்கிக்க முடியும்? இதுக்கு மேல விசாரிக்கிறது போலீஸ் தான் பண்ணும், சட்டம் தான் முடிவெடுக்கணும், நம்மளால பண்ண முடியாது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்